இப்போ சிம்ப்ளிஃபை அண்ட் ரைட் இன் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம். அது என்ன பண்ணுறது, இங்கே சேம் பேஸு இல்லையா, a to the power m into a to the power n, சேம் பேஸு, பவர் வேறு. இங்கே மல்டிப்ளையில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், பவரை ப்ளஸ் பண்ணணும். ஸோ a to the power m into a to the power n is equal to a to the power m plus n. ஸோ பேஸ் வந்து என்னது -2, பவர் வந்து என்னது -3 ப்ளஸ் m ப்ளஸ் என்ன ப்ளஸ், இங்கே வந்து என்ன வரணும், இங்கே -5 இருக்குது இல்லையா, இது இப்படி போட்டுக்கோங்க. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும் அது. அப்போது -3 -5 தட் இஸ் ஈக்குவல் டு -8. ஓகே, புரிஞ்சுது? அதான் இங்கே போட்டிருக்கேன். -2 to the power -8. ஸோ இந்த -2 to the power -8 என்ன பண்ணும், இந்த பவர் இது வந்து a to the power -1, அது வந்து என்னவாகும் 1/a to the power 1. ஸோ -2 to the power -8 அப்படியே இதை கீழே கொண்டு வாங்க, 1/-2 to the power 8. இந்த மைனஸில் வரும்போது -2வை 8 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். இது ஈவன் பவர். அப்போ என்ன, இது நமக்கு மாற்ற தேவையில்லை. ஏன்னா இங்கே கொஷின் வந்து என்ன, ரைட் இன் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம். நம்ம இதோடய நிறுத்திடலாம். இன்கேஸ் அவங்க வந்து வேல்யூ கொடுங்க அப்படின்னா, இந்த -2 வந்து 8 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஈவன் பவராக இருக்கும்போது ஆன்சர் வந்து ப்ளஸில் வரும். அது மட்டும் பார்த்து. பட் இங்கே தேவையில்லை, ஏன்னா அவங்க கேட்குறது எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம் அப்படின்னா இந்த பவர் ஃபார்மில் தான் எழுதணும். ஓகேயா? ஸோ இப்போ இன்கேஸ் அவங்க வந்து வேல்யூ கொடுங்க அப்படின்னா ஈவன் பவர்னால் பாசிட்டிவ் ஆன்சராக வரும். ஸோ தட் 1/2 to the power of 8 ஈக்குவல் டு 1/2 to the 256 மாறிடும். 2 to the power 8 வந்து 256. ஸோ பாசிட்டிவ் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம் அப்படின்னு கேட்டால் இதுவும் வந்து நமக்கு இப்போ இங்கே ஆல்ரெடி பாசிட்டிவாக தான் இருக்குது, 8 அது பாசிட்டிவாக தான் இருக்குது எக்ஸ்பொனென்ட். ஓகே, பட் இங்கே -2 மல்டிப்ளை பண்ணும்போது 2 to the power 8ன்னு ஆன்சர் வந்துடும். ஈவன் பவர்னால இது பாசிட்டிவ் ஆகிடும் ஃபுல்லாக. ஓகே.